எபிரேயர் 11வது அதிகாரம் அந்த 8வது வசனத்தில் ஆபிரகாம் எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டது, அவன் தேவ அழைப்பை பெற்று அவன் ரட்சிக்கப்பட்டதே விசுவாசத்தினால தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது யாருடையோ ஜெபத்தால் அல்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே. ஏனென்றால் ரோமர் புத்தகத்தில் அழகாக சொல்லப்படுது, நீதி உண்டாக என்ன செய்யப்படும் என்று அங்கே ரோமர் 10வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுது. ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யப்படும் என்றும் அந்த புத்தகங்கள் நமக்கு நேர்த்தியும் கரவுமாக சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. பாருங்க, பாவிகளாக இருந்த நாங்கள் நீதிமான்களாக மாற என்ன செய்தோம்? நீதிமான்களாக எங்களை மாற்றின இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தோம். நீதிமானாக எங்களை மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தபடினால நான் பாவி என்றதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இரட்சகராகிய நீர் எனக்கு தேவை, நீர் கொடுக்குற அந்த ரட்சிப்பு எனக்கு தேவை, உம்முடைய இரத்தம் எனக்கு தேவை என்று சொல்லி நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்ட போது, அந்த விசுவாசித்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய கிருபையினால் பாவிகளாகி எங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவி நீதிமான்களாக மாற்றினார். நீதிமான்களாக மாற்றினார். அப்போ என்ன செய்யணும்? நீதி உண்டாகி இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்படின்னா நாங்கள் நீதிமானாக மாறணுமெண்டா நாங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நானும் நம்முடைய வீட்டாரும் நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீர்கள். எதை விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டீர்கள்? இயேசுவே கர்த்தர் என்றதை விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவே ஆண்டவர் என்றதை விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால அவர் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாக இருக்கிறார். அவர் என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றதை விசுவாசிக்கிறதுனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பு எப்படி வந்ததுண்டா கிரியையினால் வரலை, நியாயப்பிரமாணத்தினால வரலை, விசுவாசத்தினால வந்தது. ஏனென்றா ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு புறவு வாழ்ந்த மோசேயினுடைய காலத்தில் சீனாய் மலையில் தான் என்ன செய்யப்பட்டது? அந்த சீனாய் மலையில் தான் என்ன செய்யப்பட்டது? அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டது? மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 10 கற்பனைகள் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினால ஆபிரகாம் அவன் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான். நாங்களும் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்டா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நம்மளை நீதிமான்களாகும்படிக்கு அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் அவருடைய நீதிமான்களாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எபிரேயர் 11:8 அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது நாங்கள் போன கிழமை பார்த்தோம், ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கிறான். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் படித்தோம், ஆணுடைய கிருபையினால தான் நாங்கள் வாழ்கிறோம், அவருடைய கிருபையினால தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். நான் நிற்பதும் இருப்பதும் எல்லாம் அவருடைய கிருபையினால தான். அவர் நமக்கு அரணா, கோட்டையா, துருகமாக இருந்து அவர் நம்மளை காக்கிறாரு, நடத்துகிறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறார். எல்லாம் அவருடைய கிருபையினால தான். அவர் நமக்கு துணையாக இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாம் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு ஆபிரகாம் தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் தகுதியற்ற ஆபிரகாமை தகுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல தான் நம்மளையும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்பதனால் ஆண்டவர் ரட்சிக்கலை, அவர் கிருபை உள்ளவர் ஆகையினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு பாத்திரவான்களாக இருந்தபடினால் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை, ஆண்டவர் அன்புள்ளவராக ஆனபடினாலும் நம்மளை ரட்சித்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் உலகத்தை அன்பு கூர்ந்தபடினால உலகத்துக்கு என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அந்த அந்த குமாரனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. இன்றைக்கு ஏன் இந்த உலகம் ஆண்டவர் அறியலண்டா, இந்த உலகம் ஆண்டுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாததுனால என்ன செய்யல? ஆண்டவரை அறியலை. என்ன இன்றைக்கு நாங்கள் நேசிக்கிற மனிதர்களை விட ஆண்டவர் எங்களை அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் ஆபிரகாமுக்காக ஒரு சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சுதந்திரம் இல்லாட்டி அதை சொல்லுவாங்க உரிமை சொத்து. எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரம், உரிமை சொத்து. இன்றைக்கு தேவன் நமக்காகவும் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு உரிமை சொத்தை வைத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு கானானி எஸ்திரி இருக்கிறார். ஏன்னா அந்த கானானி எஸ்திரி என்ன செய்கிறாள்? அந்த கானானி எஸ்திரிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். வேதத்தில் அவளுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுது. ஏன்னா பிள்ளைகளுடைய அப்பம், ஏன்னா பிள்ளைகளுடைய அப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அது சுதந்திரம், என்ன உரிமை சொத்து அப்படின்ட்டு வேதத்தில் ஒரு காரியம் இருக்குது. சுதந்திரம், சுதந்திரம்ண்டா என்னண்டா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காணி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு காணி இருக்குது, நீங்கள் சம்பாதித்து வாங்கின ஒரு வாகனம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ அது யாருக்கு உரிமை சொத்து? உங்களுக்கு அடுத்தது யாருக்கு உரியதாகும்? உரிமையாகும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரியதாகும். ஏன்னா அதே போல தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அநேக சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும், பாருங்க, அந்த ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும், பாருங்க, அவருடைய சுதந்திரமாகிய இயேசுவையே நமக்கு சுதந்திரமாக ஒப்பு கொடுத்த தேவன் அந்த இயேசுவோடு கூட, அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த இயேசுவோடு கூட மற்ற சுதந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த உலகத்தில் ஒரு திருமணம் நடக்கும்போது என்ன செய்கிறாங்க? சீர் கொடுப்பாங்க. என்ன ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக நாங்கள் கேட்டு வாங்கலாட்டியும் அந்த தகப்பன் என்ன செய்வார்? அந்த பிள்ளையோடு கூட என்ன செய்வார்? அந்த காரியங்களை கொடுப்பார். இப்போ அந்த பிள்ளை இல்லாட்டி மிச்ச காரியம் வராது. என்ன அந்த பிள்ளை இல்லாட்டி மிச்ச காரியம் வராது. ஆனால் அந்த தகப்பனுக்கு முக்கியம் என்னது? பிள்ளை தான். என்ன ஆனால் அதோடு கூட என்ன செய்கிறாரு? நேசிக்கிற தகப்பன் அதோடு என்ன செய்கிறாரு? அந்த பிள்ளையை கொடுக்கிறவர் மேலே உள்ள அன்பினால மற்ற காரியங்களை சேர்த்து கொடுக்கிறார். அதே போலதான் நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருண்டா, அவர் இந்த உலக மனிதர்களை விட மனுஷனை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறார்? மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம், 6வது வசனம் சொல்லுது, அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பலனளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் பலனளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் நீதிமொழி நீங்கள் படிக்கணும், நான் படிக்க சொல்லியிருக்கிறேன். அந்த நீதிமொழியை படிக்கும்போது ஒரு வார்த்தை இருக்குது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை, ஆசீர்வாதங்களை வைத்து போகிறான், சுதந்திரங்களை வைத்து போகிறான், என்ன செல்வங்களை வைத்து போகிறான். நல்லவன். இப்போ நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக என்னத்தை தந்திருக்கிறார்? இந்த பூமியையும் இந்த பூமியின் மேல் ஆளுகை அதிகாரத்தை தந்திருக்கிறார். எல்லாம் உங்களுடைய என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லலை, அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லலை, பூமியையோ அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பூமி என்னுடையதென்று உணர்வு வரணும். ஏன்னா ஆண்டவர் எனக்காக எல்லாம் கொடுத்திருக்கிறார், அப்போ நான் தான் எடுத்துக்கொள்ளணுன்ற உணர்வு வரணும். ஏன்னா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 30 சொல்லுது, நான் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், ஜீவனை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தையும் சாபத்தையும் தள்ளி ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், சாபத்தை தெரிந்து கொள்ளாத, மரணத்தை தெரிந்து கொள்ளாத, என்ன தீமையை தெரிந்து கொள்ளாத
அந்த உபாகமம் 30 அந்த வசனத்தை எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. உபாகமம் 30 இருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், நன்மையையும் தீமையும் வைத்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை இருக்குது உபாகமம் 30. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் ரைட். ஆண்டவர் என்ன செய்யறாரு? போதிக்கிறார், கற்பிக்கிறார். ஒரு போதனை மாதிரி, ஒரு பிரசங்க மாதிரி ஜனங்களுக்கு எடுத்து சொல்றாரு. என்ன எடுத்து சொல்றாரு பாருங்க. நான் உனக்காக, நீ நினைச்சு கொண்டிருக்கிற நான் உனக்காக ஒன்றுமே வைக்கல, நான் உனக்கு தீமையை கொடுக்குறேன், எல்லா கஷ்டமும் வியாதி வேதனை இருக்கு, ஆண்டவருக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, வாயில்லைன்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையான, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா ஜீவனையும் நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழகா சொல்லப்படுது பாருங்க. அது அழகா சொல்லப்படுது பாருங்க. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக எல்லாத்தையும் வைத்திருக்கிறேன், அதை நீ பெற்றுக்கொள்ளணுமெண்டா, அதை நீ விசுவாசித்து, நான் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் உனக்காக எல்லா பலன்களையும் வைத்திருக்கிறேன்றதை விசுவாசித்து அதை உண்ட வாயில இருதயத்தில் நீ என்ன செய்? பேசும்போது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால பேசும்போது அதி சீக்கிரத்தில் நான் உனக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை சுதந்திரித்து கொள்ளுவேன், எடுத்துக்கொள்ளுவேன். கீ என்னது? திறப்பு என்னது? வாய் தான் திறப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில கட்டவிழ்க்கணும். பரலோகத்தில் இருக்கிறது இந்த பூமியில உன்னுடைய வாழ்க்கையில வரணுமா இருந்தா நீ வாயை திறந்து என்ன செய்யணும்? பூமியில கட்டவிழ்க்கணும். நீ இந்த பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீ இந்த பூமியில கட்டி வச்சிருக்கிறது எதுவோ அது அங்கேயும் கட்டப்பட்டு தான் இருக்கும். அப்ப நீ கட்டவிழ்க்கும் போதுதான் அங்க கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப நம்ம எல்லாருக்கும் விருப்பம் என்னது? ஆண்டவரே, வானத்தின் மதகுகளை திறங்க. ஆண்டவர் பூமியில அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதிகாரம் உங்களோட வாயில இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எரிகோ மதில் விழணும்டா ஆண்டவர் விழுறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றார் என்னண்டா, 6 நாளும் சுத்து வாயை மூடிட்டு 7வது நாள் வாயை திறந்து துதி, வாயை திற, வாயை விரிவா திறந்த ஆண்டவர் சொல்றார். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும். இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் வார்த்தை வடிவில் உன்னுடைய வாயில தான் இருக்குது, உன்னுடைய இருதயத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்தேன். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜீவன் எங்கே இருக்குது? நமக்கு முன்பதாக தான் இருக்குது. அது நம்முடைய கண்களுக்கு, மாம்ச கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நன்மையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க சொல்லுது மரணத்தையும் தீமையும், அதுவும் இருக்குது. ஜீவனும் இருக்குது, நன்மையும் இருக்குது, மரணமும் இருக்குது, தீமையும் இருக்குது. உபாகமத்தில் நீதிமொழியில் ஒரு வார்த்தை சொல்லுது, மரணமும் ஜீவனும். இப்போ ஆண்டவர் உனக்கு முன்னுக்கு வைத்திருக்கிற நன்மையும் தீமையும், மரணமும் ஜீவனும், இது உன்னுடைய வாழ்க்கைக்கு வரணுமெண்டா நீ எதை பேசுறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வரும். உனக்கு ஜீவன் வரணுமெண்டா ஆண்டவர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜீவனை பாரு, விசுவாசி, அதை பேசு. மரணம் வேணுமெண்டா அதை விசுவாசி, அதை பேசு. அப்போ நீ எதை பேசுறியோ அது உன்னுடைய வாழ்க்கையில் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்போ ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஜீவனை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார். அழகா அதுக்கு 16ஆம் வசனத்தில் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது போல, கற்பிக்கிறது போல கற்பிக்கிறாரு பாருங்க. நீ இந்த உலகத்தில் பிழைக்கணுமெண்டா, உயிர் வாழணுமெண்டா, நீ இந்த உலகத்தில் பிழைத்து பெருகணுமெண்டா, வெறும் உயிர் வாழக்கூடாது, பெருகணும். பிழைக்கிறண்டா என்ன? சாகக்கூடாது, பிழைக்கணும். நம்ம இந்த பிழைக்கிறது என்ற யாரை சொல்லுவோம்? சாக போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனோ மிருகமோ ஏதோ என்ன செய்து அதில் மருந்து போட்டு அதை குணப்படுத்தி
அது அப்படித்தான் பிழைக்கிறது. அப்போ ஒரு சாக போகிற நம்ம இல்லாமல் போக போகிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பிழைக்க செய்வார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமானாகிய நாங்கள் கடவுளை விசுவாசிக்கும் போது சாக போகிற நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் பிழைக்க செய்வார். ஒரு கஷ்டத்தில் மாட்ட போகிற நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி எடுப்பார். இல்லாமல் போகிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்ந்த இடங்களுக்குள்ளே கொண்டு போவார். அப்படியே கைவிட்ட மாட்டார். யோசேப்பு அவன் குழிக்குள்ளே தள்ளப்பட்டுட்டான். அவன் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பிழைக்க வைத்தார். இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை பிழைக்க வைத்தார். கோலியாத்தை தாவீதை பிழைக்க வைத்தார். தானியேலை சிங்க கவியில பிழைக்க வைத்தார். சாத்ராக்க மேசாக்க அக்கினி சூளையில பிழைக்க வைத்தார். நம்முடைய ஆண்டவர் சாகடிக்கிறவர் அல்ல, பிழைக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் பிழைக்க செய்வார். இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, நீ பிழைக்கிறது மட்டும் இல்லை, நீ பெருகணும். நான் ஏதோ வாழ்கிறேன் தானே பினகாஸ், அது போதும் இல்லை. ஆண்டவர் விரும்புகிறாரு நீ வெறும் சும்மா உயிர் வாழக்கூடாது. நீ என்ன செய்யணும்? உயிர் வாழ்கிற நாட்களில் நீ பெருகணும், உனக்கு இருக்கிறவைகள் பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். நான் பிழைத்து பெருகும்படி ஆண்டவர் எனக்கு சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் பிழைத்து உயிர் வாழணும், பிழைக்கணும், நாங்கள் ஜீவிக்கணும். தாவீது சொல்றார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவர் அவனுக்காக ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு முதலாவது என்னத்தை கொடுக்கிறாருன்னு வார்த்தையை கொடுக்கிறார். நீ அந்த தேசத்தை சுதந்திரிக்கணுமெண்டா, அங்கே இருக்கிற ஜீவனை சுதந்திரிக்கணுமெண்டா, நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கணுமெண்டா என்ன செய்? நான் இப்போ கற்பிக்கிற வார்த்தைகளை என்ன செய்? அங்கே போய் சேரும் வரைக்கும், சேர்ந்த பிறகும் கூட நீ என்ன செய்? இங்கே நடக்கிற விடயங்களை உன்ற சிந்தையில் வைக்காம நீ போக போகிற பாதையில் வருகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை உன்னுடைய சிந்தையில், இருதயத்தில், வாயில் வைக்காம நீ போக போகிற பாதையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன குறைவு வந்தாலும், ஏன் மரணமே வந்தாலும், தீமையே வந்தாலும் அதை நீ வாயில் வைத்தீங்கன்னா அதையே தான் நடக்கும். நீ அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. நீ அங்கே இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாது. நீ அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. ஆனால் நான் உனக்காக சிறந்தவைகளை வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? அதை போய் சுதந்திரிக்கும் வரைக்கும் இடையில் வருகிற தடைகளை நீ பார்க்காம என்ன செய்? நான் உன்னோடு கூட இருக்கிறன்ற உணர்வோடு நான் உனக்காக வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியத்தின் மேலே உன்னுடைய சிந்தையை வை. அவனுடைய இருதயத்தில் அதை உன்னுடைய இருதயத்தில் வை, உன்ற வாயில வை. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போ. தடைகள் எனக்கு எம்மாத்திரம், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? தடைகள் எல்லாம் நீக்கி என் வழிகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்குறார், நீ போகிற பாதை சேஃபாக இருக்கும், அங்கே ஒரு கஷ்டமும் இருக்காது, நீ ஈஸியாக போய் அதை சுதந்திரிக்கலாம்னு சொல்லலை. ஒரு ஓட்டப்பந்தய வீரனை ஒரு கோச் அதன் பயிற்றுவிப்பாளர் பயிற்றுவிக்கும் போது என்ன செய்ய மாட்டார்? நீ சும்மா படுத்து கிடந்துட்டு வா, ஈஸியாக நம்ம வென்றுடலாம் அப்படி சொல்ல மாட்டார். ஒவ்வொரு நாளும் காலம்புற எலும்பு, சாப்பாட்டை கூரை, இந்த கொழுப்பை கூரை, இந்த புரதத்தை எடுத்துக்கோ, இந்த இதை சாப்பிடு, இவ்வளவு தண்ணி குடி, உடற்பயிற்சி செய், ஒரு நாளைக்கு இத்தனை காரியங்களை இதை செய் அதை செய் என்று சொல்லி, இத்தனை ரவுண்ட் ஓடு என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார், நல்ல கற்பித்தலை கொடுப்பார். நீ பிழைக்கணுமா இருந்தா, நீ வெற்றி பெறணுமா இருந்தா, நீ அந்த கேடயத்தை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா, உனக்காக அந்த கேடயம் ஆயத்தமாக இருக்குது. இப்போ நீ அந்த கேடயத்தை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா நீ இவைகளெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இடையில கல் கிடந்தாலும், இடையில முள் கிடந்தாலும், இடையில எத்தனை தடை கிடந்தாலும் நீ என்ன செய்திராத? நீ போகிற ட்ரக்கை மாற்றிராத. நீ பயந்துராத. நீ பின்னுக்கு பார்க்காத, சைட்டில் பார்க்காத, யார் என்ன சொல்கிறா. ஓடும்போது நிறைய பேர் கூச்சல் அடிப்பாங்க, மற்றவங்களை ஆதரிப்பாங்க. உன்னை யாரும் ஆதரிக்காமல் கூடி போகலாம். ஆனால் உன்னுடைய இலக்கு, நீ அடைய வேண்டிய அந்த கோப்பையாக இருக்கட்டும், நீ தாண்ட வேண்டிய அந்த கடைசி எல்லையாக இருக்கட்டும், அதன் மேலே உன்னுடைய கண்களை வைத்து இடையில் என்ன தடை வந்தாலும் நீ தொடர்ந்து ஓடுன்னு தான் பயன் செய்வார் அந்த பயிற்றுவிப்பாளர் சொல்லுவார். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், காரியங்கள் வந்தாலும் நீ பிழைத்து பெருகணுமா இருந்தா, நான் உனக்காக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கணுமா இருந்தா நீ என்ன செய்? தடையை பார்க்காத, கஷ்டத்தை பார்க்காத, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் சொல்லு, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், இந்த தடைகளை கடக்க வைப்பார்,
இன்றைக்கு நான் எனக்கு இருக்கிற இந்த வியாதி வேதனை குறைவு எனக்கு எம்மாத்திரம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது என்னுடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமானது அல்ல, நான் நிச்சயமாக அதை சுதந்திரிப்பேன். ஏன்னா அதே சொல்லிக்கொண்டு முன் செல்லுன்ற ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி. அப்போ நீ அதை வெறும் சுதந்திரித்துட்டு அங்கே இருக்க போகிறது இல்லை, நீ சுதந்திரித்த பிறகு கர்த்தர் அங்கேயும் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறவும். அப்போ என்ன செய்யணும்? நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறணும். அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். அப்படின்டா அதெல்லாம் நீ அடைஞ்ச பிறகு அன்பு கூறன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாம் உனக்கு கிடைச்ச பிறகு அன்பு கூறன்னு சொல்லலை. எல்லாம் உனக்கு கிடைச்ச பிறகு அவரோட வழியில் நட என்று சொல்லலை. எல்லாம் உனக்கு கிடைச்ச பிறகு அவருடைய வசனத்தை கேளு அதன்படி நடன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருண்டா, இன்றைக்கே அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்றதை விசுவாசித்து இன்றிலிருந்து அந்த ஆண்டவரில் அன்பு கூறு. ஆண்டவர் தரப்போகிற சுதந்திரத்தில் அன்பு கூறுன்னு சொல்லலை, வடிய விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் தரப்போகிற காரியத்தில் அன்பு கூறுன்னு சொல்லலை, அதில் அந்த வெற்றியை தரப்போகிற ஆண்டவரில் அன்பு கூறு. அந்த வியாதி இல்லாத வாழ்க்கையை தரப்போகிற ஆண்டவரில் அன்பு கூறு. அந்த கண்ணீர் இல்லாத வாழ்க்கையை, கஷ்டமில்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை தரப்போகிற ஆண்டவரில் அன்பு கூறு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அழகா சொல்லுது பாருங்க, நீ உன் தேவனாகி கர்த்தரில், தேவனாகி கர்த்தரில் அன்பு கூறவும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காக நிறைய சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஆனால் நீங்கள் எதன் மேலே, அவங்களுடைய அன்பு எதன் மேல் இருக்கணுமெண்டா, ஆண்டவர் தருகிற காரியத்தின் மேல் அன்பு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தருகிற ஆண்டவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கணும். ஏன்னா அடிக்கடி இந்த சம்பவத்தை நான் பேசும்போது எனக்கு ஞாபகம் வர்றது ஆதியாகமம் 22 தான். அங்கே மோரியா மலையில் ஆபிரகாம் வெளிப்படுத்தினான், என்னுடைய அன்பு ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கின் மீது அல்ல, ஈசாக்கை கொடுத்த ஆண்டவர் மீது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தன்னுடைய குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்து ஆபிரகாம் நிரூபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஈசாக்கை நீர் தான் கொடுத்தீர், நீர் இல்லை என்றால் இந்த ஈசாக்கே கிடையாது. ஏன்னா வாக்கு தத்தத்தின் மீது அன்பு கிடையாது ஆபிரகாமுக்கு, வாக்கு தத்தம் பண்ணினவர் மீது அன்பு. இன்றைக்கு உங்களுடைய அன்பு யார் மீது இருக்கிறது? கடவுள் கொடுத்த பிள்ளைகளை விட நீங்கள் கடவுள் அந்த பிள்ளையை கொடுத்த கர்த்தரை நீங்கள் நேசிக்கணும். கடவுள் கொடுத்த தொழிலை விட அந்த தொழிலை கொடுத்த கர்த்தரை நேசிக்கணும். கடவுள் கொடுத்த வருமானத்தை விட பணத்தை விட அந்த பணத்தை, அந்த வருமானத்தை, அந்த செல்வத்தை கொடுத்த கர்த்தரை நேசிக்கணும். ஏன்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தான் கொடுத்தார். அப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பூமியில் நீங்கள் பார்க்குறத விட எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தரை நேசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, எல்லாம் கிடைச்ச பிறகு அன்பு கூறுன்னு சொல்லலை, இப்போவே அன்பு கூறு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக இன்னும் நான் மேலானதை வைத்திருக்கிறேன், நீ என்னை அன்பு கூறு, மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன். அதுக்கடுத்து பாருங்க, அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். எப்போ? எல்லாம் கிடைச்ச பிறகு. பின்னாஸ் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தரட்டும், என் ஜெபத்தையெல்லாம் நிறைவேற்றட்டும், என் தொழிலை ஆசீர்வதிக்கட்டும், கடனை எல்லாம் அடைக்க செய்யட்டும், அதுக்கு பிறகு நான் அன்பு கூறுறேன். ஏன்னா எனக்கு நல்ல வருமானம் வரட்டும், அதுக்கு பிறகு நான் அன்பு கூறுறேன். பேதுரு இப்படி சொல்லியிருந்தா, ஆண்டவரே நீர் என்ன ஃபஸ்ட்டு போட்டை நிரப்பும், அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன்னு சொல்லியிருந்தா போட்டு நிரம்பி இருக்காது. போட்டு இன்னும் 2 நாள் முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் கிடச்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு வழங்கிட்டு, இவர வழியில் நான் நடப்பனா இருந்தா, இவருடைய வார்த்தையின் வழிகளில் நான் நடப்பனா இருந்தா, இவருடைய வார்த்தையின்படி நான் செயற்படுவனா இருந்தா ஆண்டவர் என்ற படகு நிரம்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? படகு நிரம்பணுமெண்டா, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வரணுமெண்டா அவர் வழியில் ஃபஸ்ட்டு நாங்கள் நடக்கணும். எல்லாத்தையும் தாங்க அப்படி இல்லை, நாங்கள் விதைக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அடுப்பிட்ட போயிட்டு சொல்ல முடியாது, நீ ஃபஸ்ட்டு நெருப்பை தான் நான் கேஸை தர்றேன்ட்டு. நீ கேஸை கொடுத்தா தான் நெருப்பை என்ன செய்யும்? பத்தும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் விதைத்தாதான் அறுவடை வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவது என்ன செய், நீ என் வழிகளில் நீ நட. முதலாவது அன்பு கூறு, அடுத்தது அவர் வழிகளில் நடக்கவும். என்ன செய்யணும்? நாங்கள் அவர் வழியில் நடக்கும்போது என்ன செய்ய? ஆண்டவர் அந்த சுதந்திரங்களை நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு செய்வார். அதுக்கடுத்து பாருங்கள், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அப்படின்னு அவருடைய வார்த்தை. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளணும்னா முதலாவது வார்த்தை நமக்கு தெரியணும். வார்த்தை நமக்கு தெரியணும்னா வார்த்தையை கேட்கணும், வேதத்தை படிக்கணும்.
உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்து படிக்கிறது. 2வது பிரசங்கம் கேட்கறது, வார்த்தைகளை கேட்கறது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கு என்னோட வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஒரு அம்மாமார் என்ன செய்தாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ தம்பி எனக்கு பயமாக இருக்குது, இந்த காலத்தில் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பொடியனைகள் எல்லாம் இப்படி இருக்கிறானுங்களே, அப்போ இந்த பொடியனைகள் எல்லாம் போய் தனி இருக்கும்போது பயப்படுறாங்களாம், என்ன செய்கிறது, என்ன எப்படி தான் அவனை பாதுகாக்கிறதோ தெரியலையே. இன்னொரு ஆள் எல்லாம் சொல்கிறாங்க, அவன் இந்த வயசுல இப்படி தான் வரும், என்ன கடவுள் தான் பாதுகாக்கணும், என்ன செய்யறன்னு தெரியல, ஒவ்வொரு நாளும் பயமாக கிடக்குது அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்கிறாங்க, கவலைப்பட்டு இருந்தாங்க. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், சிறு வயதிலிருந்து பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். பிள்ளை கடவுளை நேசிக்கணும், வார்த்தையை நேசிக்கணும். நிறைய நேரத்தில் இந்த காலத்தில் நம்மளால் ஆக்களை மாற்ற முடியாது. நான் இங்கே வா நீ மாறுன்னு சொல்லி மாற்ற முடியாது. நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள் மாறணுமெண்டா நான் சொல்கிற ஆலோசனையால் மாறப்போகிறது கிடையாது, நீங்கள் சொல்கிற ஆலோசனையாலையும் மாறப்போகிறது கிடையாது. அவங்க கடவுளை ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவங்க உண்மையாக கடவுளை நேசிப்பாங்களா இருந்தால், வார்த்தையை நேசிப்பாங்களா இருந்தால், இந்த வார்த்தைக்கு பயப்படுவாங்களா இருந்தால், அந்த வார்த்தையிலேருந்து அந்த ஞானத்தை எடுத்துக்கொள்வாங்களா இருந்தால், அதை படிக்கும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு உணர்த்தும், நீ செய்கிறது போல. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், 38ஆம் அதிகாரம் சங்கீதம் 38 சொல்லுது, ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துகிறாராம், நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாதபடிக்கு இதுதான் வழின்னு என்ன செய்கிறாராம், நமக்கு நடத்துகிறாராம். போதித்து நடத்துகிற துணையாளர்ன்னு நாங்கள் படிக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் பெரியவர்களும் கூட அறிந்து கொள்ளணும். ஏன்னா எப்பயும் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில கேள்விகள் எழும்பும்போது, ஐயோ நான் எதை தீர்மானிக்கிறது, நான் செய்கிறது சரியா அப்படின்னு ஒரு நிலைமை வரும். நான் எது செய்கிறது சரி பிள்ளைன்னு எங்கே பார்க்குறதுன்ற பார்க்கும்போது வேதத்தை எடுத்து பார்க்கணும். ஆண்டவருக்கு இது சித்தமா, ஆண்டுடைய வார்த்தையின்படி இது சரியா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து, யாருக்கு, வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் கூட ஆண்டவர் தான் போதிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்படின்டா நீ போகிற வழி சரியா பிள்ளையாண்டு ஆண்டவர் நமக்கு காட்டுறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதன் சொல்லி உணராத மனிதன் வாலிபர் கூட கடவுளுடைய வார்த்தையை நேசிக்கும் போது அந்த கடவுள் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் பயந்து என்ன செய்வான், அவன் செய்கிற நான் போகிற வழி போல இப்படி போனால் அது எனக்கு கண்ணியாக இருக்குன்றதை உணர்ந்து அவன் அதற்கு விலகி சரியான வழியில் நடப்பான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையையும் யாரும் சொன்ன ஆலோசனை மாற்றலை, என்னுடைய வாழ்க்கையை முதலாவது மாற்றினது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் சொல்லிச்சு, நீ சரியான ஆலோசனைகளை கேளு, சரியான பிரசங்கத்தை கேளு. இன்றைக்கும் இந்த வார்த்தை தான் என்னை நடத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் அந்த வார்த்தையோடு நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தை தொடர்ந்து என் பிள்ளைகளை சுட்டி காட்டி என்னை திருத்துது. இப்போ நான் இந்த வார்த்தையோட இணைந்திருக்கலாட்டி என்ன பிரச்சனை ஆகுமெண்டா, நான் பொல்லாத வழியில் போக ஆரம்பிச்சிருவேன். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்கங்களை கேட்கும்போது, ஊழியக்காரண்ட வார்த்தைகள் ஆலோசனைகளை கேட்கும்போது, இல்லாட்டி நல்ல வசனம் தெரிந்த நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவங்களோடு இந்த வார்த்தைகளை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது, நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கும்போது, பாடல்களை படிக்கும்போது, இப்படியே நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் போது என்ன செய்வீங்க, நீங்கள் தவறு செய்தாலும் இந்த ஆலோசனைகள் இந்த காரியங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு உணர்த்தும், உங்களுடைய தவறை உணர்த்தி உங்களை சரியான வழியில் நடத்தும். ஆனால் நீங்கள் இதோடு நான் சொன்ன இந்த காரியங்களோட ஐக்கியமாக இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத காரியங்களோட ஐக்கியமாக இருக்கும்போது அது உங்களுடைய பாவத்துக்கு தீனி போடும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அது உங்களுடைய பாவத்துக்கு தீனி போடும், தொடர்ந்து உங்களை பாவம் செய்ய வைக்கும், தொடர்ந்து உங்களை தவறான வழியில் நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் வசனத்தை கேட்குறீங்க, மற்ற 5 நாளும் நீங்கள் பிரசங்கம் கேட்கறது கிடையாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாட்டி திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் பைபிள் படிக்கிறீங்க, மற்ற 5 நாட்களும் பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆனால் மற்ற 5 நாட்களும் ஒரு தவறான நண்பரோடு என்ன செய்கிறீங்க, கதைக்கிறீங்க. ஏன்னா தவறான நண்பர்ற வார்த்தைகளை கேட்குறீங்க. ஏன்னா இல்லாட்டி உலகத்தில் நடக்கிற நியூஸை பார்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு சினிமாவை பார்க்குறீங்க. ஒரு மனத்தியான செய்தி உங்களால் பிரசங்கம் கேட்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு படம், 2 படம், 3 படம் பார்க்குறீங்க, தவறான டிவியில் போகிற நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. இப்போ என்ன நடக்குது, அதில் வர்ற ஆபாசமான காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை தூண்டி விடுது, உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ எண்ணங்களை தூண்டி விடுது.
என்ன அப்போ பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறத விட நீங்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கும்போது அது உங்களுக்கு உள்ளே இருக்கிற குடிகொண்டிருக்கிற பாவத்தை தூண்டி விடுறதன் காரணமாக அது உங்களை பாவம் செய்ய வைக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற பாவத்துக்கு தீனி போடக்கூடாது, ஏன்னா அதை வளர்க்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகும். அப்போ கடவுளோடு இசைந்திருக்கணும், கடவுளோடு ஒரே சரீரமாக ஒரே மாம்சமாக நாங்கள் இருக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருண்டா, என்ன அவருடைய வழி, கடவுளுடைய வழியில் நட, அவருடைய வசனத்தை கேளு, அவருடைய கற்பனைகளை கேளு, அவருடைய வசனத்தை கேளு. அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறணுமெண்டா, ஏன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணுமெண்டா முதலாவது ஆண்டவர் அன்பு கூறணும். எல்லாம் தந்த பிறகு அன்பு கூறுறேன்னு சொல்லக்கூடாது. நான் இப்போவே எனக்கு ஒன்றும் இல்லாட்டி நான் அன்பு கூறுறேன், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தருவார். எல்லாத்தையும் தந்த பிறகு அன்பு கூறுறது இல்லை. நான் ஆண்டவர் அன்பு கூறுறேன், அந்த அன்பு எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இப்போவே ஆண்டவர் வழியில் நடக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் செய்கிறேன், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்தது, நான் ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்க போகிறேன், ஆண்டுடைய கற்பனைகளின்படி நடக்க போகிறேன். ஏன்னா ஆகையினால இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்காக ஆண்டவர் ஒரு சிறந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணுமெண்டா ஆண்டவர் உங்களுக்காக சுதந்திரமாக வைத்த உரிமை சொத்தாக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கணுமெண்டா இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவருடைய வழியில் நடங்க, கடவுளுடைய வசனத்தை கேளுங்க, நல்ல பிரசங்கங்களை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஏன்னா நேரம் இல்லை, டைம் இல்லைன்னு சாக்கு போக சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, உங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை, பைபிளை ஒரு நாள் கூடி வாசிக்காமல் இருக்கக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும். ஏன்னா 365 நாளும் வாசிக்கணும். என்னத்தை வாசிக்கிறது? தொடர்ந்து வாசிக்கணும். என்ன ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுது, வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவனுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும், அவன் ஊழியம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும், அவன் எதை செய்தாலும், வேலை செய்தால் சிறப்பாக இருக்கும், அவன் எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கும். கர்த்தர் அவனை எல்லாவற்றிலையும் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆனால் அவனுடைய வசனத்தில் தியானமாக இல்லாத மனுஷன், பிரியமாக இல்லாத மனுஷன், அதுக்கு மாறா சொல்லப்போனால் என்னது, அவன் எது செய்தாலும் அது உருப்படாது, வாய்க்காது. இப்படித்தான் அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்விகள், குறைவுகள், வியாதிகள், வேதனைகள், சாபம் எல்லாமே வருது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள், ஆசீர்வாதம், ஜீவன், நன்மை, தீமை எல்லாம் நமக்கு முன்னுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இப்போ நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், நலமானதை தெரிந்து கொள்ளணும். பைபிள் சொல்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. எது நமக்கு தகுதியோ அதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரெஷர் காரர் வந்து அதுக்குரிய மாத்திரையைத்தான் எடுத்துக்கொள்ளணும். என்ன கால்வலி கைவலி மாத்திரை எடுத்து போட்டால் அது அவரை பாதிக்கும். என்ன அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். தவறான காரியங்களை எடுத்துக்கொண்டோமா இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட்டுரும். சரி, ரைட். அப்போ நம்ம என்னத்தை பார்க்குறோம் இன்றைக்குண்டா, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை அழைத்து அவனை ரட்சித்து அவன்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன், நீ அதை சுதந்திரிக்கணும். இன்றைக்கும் நம்மளை ரட்சித்த ஆண்டவர் நமக்காக சுதந்திரங்களை வைத்திருக்கிறார், நமக்காக உரிமை சொத்துக்களை வைத்திருக்கிறார், நமக்காக சில நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறார், நீ வெறுமனே ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியில் பிழைத்துட்டு சும்மா கொஞ்சம் காலத்துக்கு உயிர் வாழ்ந்துட்டு கெரி அங்கே வந்துடணும்னு விரும்பலை. ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைக்கி ஏன் ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறாரு? ஆண்டவர் விரும்புகிறார் நீ இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். அப்படின்னா நீ நிறைய காரியங்களை சுதந்திரிக்கணும், நிறைய காரியங்களை சுதந்திரிக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே உயிர் வாழ்கிறோம், பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறது என்னத்துக்காகண்டா, நம்ம பரலோகத்துக்கு போகிறது தான் தேவனுடைய சித்தமாக இருந்தால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அடுத்த நாளே நம்மளை எடுத்துக்கொண்டிருக்கலாமே. இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடனே அவரை என்ன செய்ய, மறிக்க வச்சு இரத்தத்தை சிந்த வச்சு அடுத்த நாளே அவரை பரத்துக்கு எடுத்திருக்கலாமே. ஏன் அவரை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டு, அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்தார். ஏன் இயேசுவை வாழ வைத்தார்?
ஏனென்றால் நம்மளும் ரட்சிக்கப்பட்ட நாங்களும் இந்த உலகத்தில் அவரை போல வாழணும், சாகக்கூடாது, வாழணும். நாங்கள் வாழும்படிக்கு அவர் செத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் உயிரோடு வாழும்படிக்கு அவர் மரித்தார். நாங்கள் அவரை போல இந்த உலகத்தில் வெளிச்சமாக உப்பா மலை மேல் உள்ள பட்டணமாக வாழும்படிக்கு அவர் மரித்தார். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை மூலமாக இயேசுவை பிரதிபலிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவை பிரதிபலிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாக இயேசுவை கண்டடையணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதில் 20வது வசனத்தை பாருங்கள். உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம். அதில் நம்ம 19 வாசிச்சுட்டு வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது, சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ என்ன செய்? ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். கெரிய செத்துடலாம்னு நினைக்காத. என்ன தீமையை நான் இப்படியே கஷ்டத்தோடய வாழணும்னு நினைக்காத. எனக்கு தீமையெல்லாம் வரட்டும்னு நினைக்காத. ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, எனக்கு எல்லா சாபமும் வரட்டும்னு நினைக்காத. உன்னையே நீயே சபிக்காத, உன் தொழிலை சபிக்காத, உன் சரீரத்தை சபிக்காத, உன்ற கணவனை சபிக்காத, கடவுள் உனக்கு கொடுத்த காரியங்களை சபிக்காத, மனைவியை சபிக்காத, பிள்ளைகளை சபிக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ மாறா என்ன செய்ய சொல்கிறாரு? ஆசீர்வதி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கணவனை ஆசீர்வதி, மனைவியை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. அவன் செய்கிறத பார்க்க ஆசீர்வதிக்கிற மாதிரியா இருக்குதுன்னு கேட்காத. அப்படி இருந்தாலும் என்ன செய்? ஆசீர்வதி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வதி. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். சாபமான வார்த்தைகளை தெரிந்து கொள்ளாத, ஆசீர்வாதமான வார்த்தைகளை தெரிந்து கொள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ பிழைக்கும்படிக்கு அழகாக சொல்கிறார். நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க. நானும் என் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்தது பாருங்கள். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாகில் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. என் ஆண்டவரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார். என்ன தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னு கேட்குறார். என்ன கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவரா, பலனை கொடுக்கிறவரா, தீர்க்காயுசை கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை கர்த்தரே சொல்கிறார். என்ன நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறேன். அப்போ தீர்க்காயுசுன்னு என்னது? நீடித்த ஆயுள் நாளாக வாழ்கிறது. ஆண்டவர் கெரிய செத்து போகிறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் தீர்க்காயுசானவராக இருக்கிறார். என்ன அவர் தான் நமக்கு ஆயுசு, அவர் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் ஜீவன். அப்போ அவர் நமக்குள்ளே இருந்தால் நாங்கள் ஜீவனோடு இருப்போம், செத்து போக மாட்டோம். என்ன ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிசாசு மரணத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான். யோவான் 10:10 சொல்லுது, அவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜீவனை பரிபூர்ணமாக கொடுக்கிறார். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? அந்த 20வது வசனத்தில் கர்த்தரின் பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தில் நீ குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகி கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாகில். அன்பு கூறு, சத்தத்துக்கு செவி கொடு, அவரை பற்றிக்கொள். எல்லாம் சொல்லுங்க. அன்பு கூற வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரே என் ஜீவனாக இருக்கிறார், அவரே என் தீர்க்காயுசா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நாங்கள் என்ன செய்யணும்? அவரை பற்றி கொள்ளணும், அவரை அதிகமாக அன்பு கூறணும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தரட்டும், அந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணட்டும், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணட்டும், அப்போ அன்பு கூறுறேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் வசனத்துக்கு செவி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ நான் பற்றி கொள்றேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போவே பற்றி கொள்ளு,
இப்பவே அன்பு கூறு, இப்பவே சத்தத்துக்கு செவி கொடு. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உனக்கு தீர்க்காயுசா இருப்பார், அவர் உனக்கு ஜீவனா இருப்பார். அப்படி நீ இப்பவே பற்றி கொள்ளாட்டி அதெல்லாம் கிடைச்ச பிறகு உனக்கு தீர்க்காயுசு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் பணம் வீடு எல்லாம் கிடைச்ச பிறகு மறிச்சிடுவாங்க, அதை அனுபவிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். ரைட், எப்படி சொல்லுது பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பெருமை பிடித்தவர்களாக இராமல், பெருமையின் சிந்தனை உள்ளவர்களாக இராமல், அப்படின்னா கர்த்தர் கொடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமலும். ஆண்டவர் எதுக்கு நன்மைகளை தந்திருக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறாரு. என்னத்துக்கு தந்திருக்கிறாரு? ஆண்டவர் இந்த கீபோர்டு என்னத்துக்கு தந்திருக்கிறாரு? அப்படியே மூடி பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கா? அதை பயன்படுத்துறதுக்கு தந்திருக்கிறார், அதை அனுபவிக்கிறதுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா இந்த உடுப்பு என்னத்துக்கு தந்திருக்கிறாரு? கபட்டுக்குள்ளே பூட்டி வச்சு அப்படி இல்லை, இதை பயன்படுத்துறதுக்கு தந்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் என்னத்துக்கு தந்திருக்கிறாரு? என்னத்துக்கு தந்திருக்கிறாரு? பயன்படுத்துறதுக்கு தந்திருக்கிறார், அனுபவிக்கிறதுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் எப்படி கொடுக்குறாரா? கொஞ்சமாக தருகிறார். அப்படியா சொல்லுது? அதில் சொல்லுது பாருங்க, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஜோபு சொல்றார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருந்தால் நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஒன்று இல்லாமல் இருக்க மாட்டீங்க. என்ன? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் உயிரோடு இருப்பாராக இருந்தால் நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் வளருவீங்க, நீங்கள் கனி கொடுப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஏன்னா அந்த செடியோடு கொடி இணைந்திருக்கும் போது அந்த செடிக்குள்ளே இருக்கிற ஜீவன் கொடிக்குள்ளே வருது. அப்போ செடிக்குள்ளே இருக்கிற ஜீவன் கொடிக்குள்ளே வரும்போது அந்த கொடி கனி கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் இது ரெண்டும் இணைக்கப்படாது இருக்க போது அது கனி கொடுக்காது. இணைக்கப்பட்டிருந்தால் கனி கொடுக்கும். நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பீங்களா இருந்தால், தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பீங்களா இருந்தால் நிச்சயம் நீங்கள் பெருகுவீங்க, நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுப்பீங்க, நிச்சயம் நீங்கள் மேலே வருவீங்க, முன்னேறுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல அழகாக சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? ஏன்னா நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ என்ன சொல்லுது? அந்த ஜீவனுள்ள தேவன் மேலே உன்ற நம்பிக்கையை வை, அந்த கர்த்தர் மேலே உன்ற நம்பிக்கையை வை. அந்த கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையை வைக்காத. சொல்லுது பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைக்காத. என்ன? இதெல்லாவற்றையும் நீ அனுபவிக்கிறதுக்காக கொடுத்த இந்த ஐஸ்வர்யத்தை, நீ அனுபவிக்கிறதுக்காக கொடுத்த இந்த ஐஸ்வர்யத்தை நீ பயன்படுத்துறதுக்காக கொடுத்த அந்த கர்த்தர் மேலே, அந்த ஜீவனுள்ள கர்த்தர் மேலே உன்னுடைய நம்பிக்கையை வை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எவ்வளவு அழகாக சொல்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான பெருமையான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சம்பூர்ணமாக கொடுக்குற கர்த்தர் பேரில் நம்பிக்கை வை. எல்லாம் ஆண்டவர் தரட்டும் அதுக்கப்புறம் நம்பிக்கை வைக்கிறேன் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். செழிப்பு வந்த பிறகு நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நீ இப்போவே நம்பிக்கையை வை, கர்த்தர் செழிக்க செய்வார். நீ இப்போவே நம்பிக்கையை வை, கர்த்தர் சுகப்படுத்துவார். நீ இப்போவே நம்பிக்கையை வை, கர்த்தர் வியாதி உன்னை அண்டாமல் பாதுகாப்பார். இப்போவே நீ அன்பு கூறு, இப்போவே வசனத்துக்கு செவி கொடு, இப்போவே அவரோட வழியில் நட. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஆனால் விசுவாசித்த பிறகு தான் அது நடந்தது. என்ன நடந்தது? எல்லா நன்மையும் நடந்தது. அப்போ நீங்கள் முதலாவது ஆண்டவர் மேலே உங்களோட நம்பிக்கையை வைங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. ஏன்னா விசுவாசம் நம்பிக்கையில் ஆரம்பமாகுது. அதான் வேதம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, என காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்றாலே அது முதலாவது நம்பிக்கையில் தொடங்குது. ஏன்னா நம்பிக்கை எப்போ நடக்கிறதுக்கு முன்னுக்கு நம்புறது தான் நம்பிக்கை. ஏன்னா ஆகையினால
நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் மேல் அன்பு வைங்க. ஒருவேளை ஆண்டவர் ஏமாத்திடுவாரோ? ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். மனுஷன் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா மனுஷன் சொல்லலாம், நான் உனக்காக இது வாங்கி வச்சிருக்கிறேன், இது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அவன் உங்களை ஏமாத்திடலாம். ஏன்னா கர்த்தர் உங்களை ஏமாற்ற மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் தருவன் என்று சொல்லிட்டு தராமல் இருக்க மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகி உங்கள் பெற்றோரே உங்களுக்கு நல்லவைகளை கொடுக்கும்போது நல்ல ஆண்டவர், நல்ல பரமபிதா அதை பார்க்கிலும் சிறந்தவைகளை உங்களுக்கு தருவார். இயேசுவை உங்களுக்கு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். என் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஏன்னா நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாரு, கொடுக்கப்படும் என்று தான் சொல்கிறார். நீ பிழைப்பா என்று தான் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நான் உனக்கு தரமாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து போடுவேன், பிடுங்கிடுவேன், அழிச்சிருவேன்னு சொல்லலை. பைபிள் சொல்லுது, பிசாசு தான் கொல்ல திருட அழிக்க வர்றான், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் வர்றேன். ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சம்பூர்ணமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்புகிற எனக்கு ஆண்டவர் சம்பூர்ணமாக கொடுப்பார். இயேசுவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை தொடர்ந்து இயேசுவின் மேலே தான் இருக்கும். நம்முடைய விசுவாசம் அவர் மேலே தான் இருக்கும், அவருடைய வார்த்தை மேலே தான் இருக்கும். சரி, அப்போ இதைத்தான் இங்கே சொல்லுது. என்னத்துக்கு தர்றாரு? அனுபவிக்கிறதுக்காக தர்றார். ஆனால் ஆண்டவர் அனுபவிக்கிறதுக்காக தர்றார். அப்போ ஆண்டவர் கானான எண்ணத்துக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை என்னத்துக்கு கொடுக்கிறார்? அவன் அதில் குடியிருக்கணும் என்று கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடை தர்றாரா இருந்தால், அந்த வீடை மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறதுக்காக வேண்டி தரலை. நீங்கள் அந்த குடிசை வீட்டில் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த பெரிய வீடை தரலை. அங்கேருந்து நீங்கள் அந்த பெரிய வீட்டுக்கு போகும்படிக்கு தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் ஒரு பைக்கை தர்றாரா இருந்தால் அதை மூடி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்கு தரலை, அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தர்றார். அதை நீங்கள் சரியாக கவனமாக நேர்த்தியாக நீங்கள் பயன்படுத்தும் போது, அதற்காக கர்த்தருக்கு சோஸ்தரிக்கும் போது கர்த்தர் மேலான வாகனத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பயன்படுத்தணும், அனுபவிக்கணும். என்ன கர்த்தருக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பயன்படுத்தணும், அனுபவிக்கணும். ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், கர்த்தரை கனப்படுத்தணும். ஏன்னா அவரை சோஸ்தரிக்கணும், கர்த்தர் தந்ததுக்காக அவரை சோஸ்தரிக்கணும். அதுக்கு அவருக்கு உண்மை, ஆண்டவர் தந்த காரியங்களுக்காக அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும். அப்போ அவர் சிறந்தவைகளை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், இப்போ நாங்கள் திருப்பி கடைசியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். எபிரேயர் 11:8. எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். அதில் இப்போ சொல்லுது பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம். ரைட், ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னைய ஒரு பாலம் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போவேன், அங்கே உன்னைய பெருக பண்ணுவேன், அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கே உனக்கு எல்லாத்தையும் தருவேன், எல்லாம் வாக்கு பண்ணிட்டார். இப்போ அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் அவன் எல்லாம் கிடைத்த பிறகு கீழ்ப்படியலை, அவன் முன்னதாகவே கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் எப்போ கீழ்ப்படிய போகிறீங்க? எல்லாம் கிடைத்த பிறகு ஆண்டவர் எனக்கு நான் நினச்சபடி இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும், நான் அப்போ ஆண்டவரை என்ன செய்கிறேன், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெபிக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி பைபிள் படிக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்குறேன், என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பிரசங்கம் கேட்குறேன், புத்தகம் படிக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தசமமாக கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் நீட்டாக செய்கிறேன், எல்லாம் ஆண்டவர் எனக்கு தரட்டும். நடக்க போகிறதே கிடையாது. நீங்களும் அதை செய்ய ஆண்டவர் தந்தாலும் நீங்கள் அதை செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் இது செய்யாமல் அது நடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் முதலாவது இந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன இடத்தை நோக்கி பயணம் பண்ணினா, என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சொன்னபடியே அவனுடைய சந்ததி அந்த தேசத்துக்குள்ளே போகும்படிக்கு செய்தார். அதுலேயும் யார் போனாங்கன்னா, கீழ்ப்படிந்த காலேபும் யோசுவாவும் தான் போனாங்க. அவங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். என்ன நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு அனுதினமும் போதிக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த வார்த்தையின்படி, அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீங்களா இருந்தால் அதை சுதந்திரிக்க முடியாது, சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியாது, இன்றைக்கு வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது, இன்றைக்கு வாழ்க்கையில் வருகிற சவால்களை முகம் கொடுத்து அதை தாண்டி போக முடியாது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் தற்காலிக
தேவையின் காரணமாக, தற்காலிக பிரச்சனையின் காரணமாக, தற்காலிக சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து ஆண்டவரை விட்டு விலகி போகிறதுனால, பின்வாங்குறதுனால, ஆண்டவர் அன்பு கூறாததுனால, ஆண்டுடைய வசனத்தின் மேலே தாகம் பிரியம் இல்லாததுனால, ஆண்டவரை தேடாமல் இருக்கிறதுனால, ஆண்டுடைய வழியை விட்டு துன்மார்க்கருடைய வழியில் நடக்கிறதுனால, பாவிகளுடைய பரியாசக்காரருடைய வழியில் நடக்கிறதுனால, ஏன்னா ஆண்டுடைய வசனத்துக்கு கற்பனைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானமற்றவர்களாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இக்கட்டான நிலைமையிலையும் உபத்திரவங்கள்லேயும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் அவர் மேல் அன்புள்ளவர்களா, அவருடைய வசனத்தின் வழியில் நடக்கிறவங்களா, உபத்திரவத்தின் மத்தியிலே அவருடைய வசனத்தின் வழியில் நடக்கிறவங்களா இருந்தால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாட்டியும் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இல்லாட்டி ஒன்றுமே சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. நான் கிட்டத்தில் ஒரு இதொன்று போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஏன்னா இருதயத்தில் சமாதானம் மிக முக்கியம். ஏன்னா இருதயத்தில் சமாதானமாக இருக்கிறது மிகவும் முக்கியம். ஏன்னா அது நம்மகிட்ட தான் இருக்குது. நம்முடைய இருதயம் சமாதானமாக இருக்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த சமாதானத்தை பிசாசு கெடுக்க நினைக்கிறான், அந்த சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிறான். கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நினைக்கிறார். உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும். என்னை சாப்பிட்றதுக்கு உணவு அப்படி ஆண்டு விடமாட்டார், ஆனால் அது இல்லாட்டியும் சந்தோஷம் சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சந்தோஷம் சமாதானம் இருந்தால் குறைவுலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் பெருக செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்னென்னா, விசுவாசிக்கிற ஆபிரகாமுக்காக தேவன் நிறைய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நீ என்ன செய்? அன்பு கூறு. முதலாவது என்ன செய்? என்னுடைய வழியில் நட. முதலாவது நீ என்ன செய்? என்னுடைய கற்பனைகளின்படி நட, கீழ்ப்படி. என நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக மேலானவைகளை வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நிறைய நமக்கு பொருட்களை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினது. இது மட்டும் நமக்குரியது கிடையாது, இது மட்டும் நமக்குரியது கிடையாது. ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய திருச்சபையை வைத்திருக்கிறார், அநேக ஆத்மாக்களை வைத்திருக்கிறார், என அநேக காரியங்களை, சபைக்கு தேவையான காரியங்களை வைத்திருக்கிறார், என அநேக வாகனங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் நிறைய வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் என்ன தடையாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது என்னடா இப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தற்காலிக குறைவுகளை பார்த்து, இல்லாமைகளை பார்த்து கவலைப்படக்கூடாது. கர்த்தர் தந்த நிறைவுக்காக அவரை இன்னும் அன்பு கூறணும், அவரை இன்னும் பின்தொடரணும், அவருடைய வசனத்தை இன்னும் நாங்கள் தேடணும். ஆனால் நாங்கள் தேடும்போது நம்ம இவைகளை செய்து நம்ம சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா ஐயோ நிறைய பேர் இல்லையேன்னு நான் கவலைப்படலை. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் நிமித்தம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆண்டவர் அன்பு கூறுறேன். உங்கள் நிமித்தம் நான் ஆண்டவர் அன்பு கூறுறேன். நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுறேன். ஆண்டவர் மேலானதை தருவார். இது நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் இதை விட மேலானதை வைத்திருக்கிறார். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏன்னா பார்த்தா சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா இப்படித்தான் கவலைப்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்துவார், பெருக செய்வார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுதந்திரங்களை, உரிமை சொத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு செய்வார், அனுபவிக்கும்படிக்கு செய்வார், பயன்படுத்தும்படிக்கு செய்வார். அழகாக சொல்கிறார், நீங்கள் வெறுமனை பிழைக்கக்கூடாது, பெருகணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் வெறுமனே வாழக்கூடாது, எனக்கு இருக்கிறவைகள் பெருகணும், நான் பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் பெருகணுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய குறைகளை நீக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார், அவர் நம் ஜீவனின் பலனாக இருக்கிறார், அவர் நம் தீர்க்காயசாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் ஆண்டவர் என் ஜீவனாக இருக்கிறார், என் ஜீவனின் பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு தீர்க்காயசானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்படியே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி தேவன் அவன் அழைத்தார். ஆபிரகாமுக்காக ஒரு கானானை ஆயத்தப்படுத்தி அந்த கானானுக்கு அவன் போகும்படிக்கு ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆபிரகாம் எந்த கேள்வியுமே கேட்காம கர்த்தரை நம்புகிறான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் நம்புகிறான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போகிறான்.
இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய மாம்ச கண்ணால் உங்களாலேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறத பார்க்க முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களோட மாம்ச கண்ணில் குறைவு, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், கடன், வியாதி, குறைவு, பிரச்சனைகள், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் மாறாதது போல தோணலாம். இன்றைக்கு உங்களோட மாம்ச கண்ணால் பார்க்கும்போது எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம், எல்லாம் பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாம் தோல்விகளாக, அவமானங்கள், நிந்தைகளாக, கஷ்டங்களாக, கடனாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது நிரந்தரமானது கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற சமாதானம் தான் நிரந்தரமானது, சந்தோஷம்தான் நிரந்தரமானது, கர்த்தர் வைத்திருக்கிற பெருக்கம் தான் நிரந்தரமானது. கர்த்தர் உங்களுக்காக அதை குறைவுகளை நிரந்தரமாக வைக்கலை. கர்த்தர் உங்களுக்காக சிறந்தவைகளை வைத்திருக்கிறார், சிறந்தவைகளை வைத்திருக்கிறார். அவர் உங்கள் ஜீவனாக இருக்கிறார், அவர் நம் ஜீவனின் பலனாக இருக்கிறார். நான் எதுக்கும் அஞ்ச போவது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு அஞ்ச போவது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை கண்டு பயப்பட போகிறது கிடையாது. நான் பயப்பட போகிறது கிடையாது. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன் சொல்லுமாம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன். என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் எங்களுக்கும் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நிறைய சுதந்திரங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பூமியிலே வெறுமனே நாங்கள் வாழும்படிக்கு நீர் எங்களை அழைக்கவில்லை, இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து பெருகும்படிக்கு அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், நன்மைகளை வைத்திருக்கிறீர், ஜீவனை வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ அநேக நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக நியமித்த காரியங்களை விட ஆண்டவரே அதற்கு மாறான காரியங்களை பின்தொடர்ந்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக சுவாமி. நீர் எங்களுக்காக வைத்ததை நோக்கி நாங்கள் தளராமல் ஓடிட எங்களை பலப்படுத்துவீராக. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் எம்மாத்திரம். கர்த்தர் நீர் நிரந்தரமானவராக இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் நிரந்தரமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் தீர்க்காயுசாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அநேக பிரச்சனைகளை கண்டு நான் சாக வேண்டும் என்று விரும்பின நாட்கள் அநேகம் உண்டு. நீர் என்னை தயவாய் மன்னிப்பீராக சுவாமி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை மேற்கொள்ள நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதனால் எனக்கு தோல்வி கிடையாது, நான் தோற்று போவது கிடையாது சுவாமி. ஏனென்றால் நீர் என் ஜீவனாக இருக்கிறீர், நீர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறீர். என் நம்பிக்கை உம்மீது இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என் கோட்டையாக, அரணாக, துருகமாக, நான் நம்பும் கேடகமாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மான்களின் கால்களை தந்து நீர் என்னை திடனாய் ஓட பண்ணுவீர் சுவாமி. மலைகளை தாண்ட பண்ணுவீர். ஆண்டவரே, பிரச்சனைகளை தாண்ட பண்ணுவீர். ஆண்டவரே, நீர் எனக்கு தீர்க்காயுசை தருவீர். ஆண்டவரே, வியாதியை என்னை விட்டு விலக்குவீரப்பா. தகப்பனே, நீர் என்னை அதிகமான ஆசீர்வாதங்களை, நீர் எனக்காக ஆயத்தமனின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்னை நீர் தொடர்ந்து முற்றுமுடிய நடத்துவீர். ஆண்டவரே அப்போ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் வரை நான் அதிகமாய் உம்மை நேசிக்க,
உம்முடைய வழிகளில் நடக்க, உம்முடைய வசனத்தை கேட்டு தியானித்து படித்து அதன் மேலே பிரியமுள்ளவனாக வாஞ்சி உள்ளவனாக இருக்க எனக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. வாழ்க்கையில் வருகிற எல்லா பாவத்தையும் வெறுத்து வாழ உதவி செய்யுங்க. கீழே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரை நானும் எங்களுடைய பிள்ளைகளும் வாலிபர்களும் சிறுவர்களும் விழுந்து விடாதபடிக்கு, விழுந்து அப்படியே உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரை விழுந்தாலும் நீர் எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பலத்தை கரத்துக்குள்ளே வைத்து கொள்ளுவீராக சுவாமி. வசனத்தை நேசிக்கிற சபையாக, வசனத்தை நேசிக்கிற விசுவாசியாக, பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க உம்முடைய வசனத்தின் மீது ஒரு வாஞ்சையை தருவீராக, ஒரு ஆவலை தருவீராக. அந்த வசனத்தை ஒரு வெள்ளியை போல புதையலை தேடுகிறது போல உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துருளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய இரத்த கோட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்துருங்க சுவாமி. அப்போ உம்மீது உங்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த பொருட்கள் மீது ஆசீர்வாதங்கள் மீது அல்ல, கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்களாக இருக்க, சபையாக இருக்க ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் நடத்திரளவனும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலுமாய் நீர் எங்களுக்கு கற்பித்த உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையோடு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் திருத்த வேண்டிய பக்கங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் திருந்த ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, தெளிவான கண்களை தாங்க, தெளிவான செவிகளை தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தியும் உயர்த்துகிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.